அனைவருக்கும் வணக்கம். ஞானம்மாள் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டேங்க, அதனால் என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, அதனால் நண்டு வாங்கி வச்சிடலாம், நண்டு கிரேவி அப்படின்னு செய்யலான் இருக்கேன். இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து மிளகு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க காரம். ஆனால் மிளகு அவ்வளோ நல்லது. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து வாசனை வர அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து தட்டில் நான் தனியாக மாற்றிட்டேங்க. அடுத்தது வந்து லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய். இப்போ 2 வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் வேணும்னா வரமிளகாவும் இது பண்ணி அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ வரமல்லி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம் வர கொத்தமல்லியை. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதே சட்டியில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நம்ம வதக்கிக்கணும். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவையும் ஒன்றா போட்டு பேஸ்ட்டு மாதிரி தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஆற வச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, சும்மா லைட்டாக. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம அதிலே நிறையா போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம், ஏன்னா அதுலேயும் நம்ம வெங்காயம் அரைச்சிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம். இப்போ வந்து இந்த நண்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு பெரட்டிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா 2 போட்டுக்கலாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன். இன்னொரு பக்கத்தில் வாசம் நல்லாயிருக்கும். பெரட்டிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக முழுகிற அளவுக்கு. இப்போ வந்து இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வேகிறதுக்கு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும், அப்புறமேட்டு தான் மசாலா போடணும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலாவை கொட்டிட்டு இப்போ அரைச்ச மசாலாங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் நண்டில். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம், மசாலா நண்டில் போடுற மாதிரி. நீங்கள் வேணும்னா கொஞ்சோடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும், வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நிப்பாட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.